பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இந்த மொர்தெக்காய் சிறியவன், ஒரு கேட் கீப்பர், உயர்த்தப்பட்டதுக்கு பல காரணங்களை சொல்லி வர்றேன். இவன் என்ன செய்தான், இவன் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி வரேன். இவன் யார்? ஒரு யூதன். இவனுடைய தகப்பன் பேர் என்ன? சீமேயுவின் மகனான யாவீரு. யாவீரு குமாரன் யாரு? மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன். இந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். சீமேயு என்றால் தலை வணங்குகிறவன், யாவீரு என்றால் வெளிச்சம், மொர்தெக்காய் என்றால் சிறியவன். எப்படி பேர் வச்சாங்க தெரியாது, சின்னவன். எனக்கு கண்வாலை சில வீட்டில் கடைசி பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஏன் சின்னவனே சின்ன பொண்ணு. இவன் எப்படி பிறந்தான்னு தெரியாது, இவனுடைய ஒரிஜினாலிட்டி அங்கே இல்லை. சின்னவன். ஆனால் அந்த சிறியவன் ராஜவஸ்திரம் தரித்தவனாய் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வந்ததற்கு இன்னும் பல காரணங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. இவன் என்ன செய்தான்? ஐயா, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்கள் வேதத்தில், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பாடும். அல்லேலூயா, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி தோதித்திடும் நாமமது. துயர் சொல்லி தோதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது. பரலோகத்திலே சேர்க்கும் நாமமது. பரலோகத்திலே சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். ஐயா, இந்த நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் எல்லாரும் நடுங்கும் நாமம். அந்த நாமம் நம்புற உனக்கு எனக்கும் பட்டு போன நிலையில் இருந்தாலும், கெட்டு போன நிலையில் இருந்தாலும், விட்டு போன நிலையில் இருந்தாலும் உன்னை சரிப்படுத்த முடியும், துளிர்க்க வைக்க முடியும். விட்டு போனதை தருவார், பட்டு போனதை தருவார். அவர் உயர்ந்து பெருமையாட நிற்கிறவனை தாழ்த்துவார், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவனை உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரே நாளில் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போச்சு. ஆனால் மறுபடியும்
அவனுக்கு ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தலையா? இன்னைக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நிற்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையிடம். இந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க கேட்போமா? அவன் தன் சிறிய தகப்பன் தகப்பனுடைய குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? மறைவான நட்சத்திரம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பெண் பிள்ளை வீட்டில் இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அது மறைவாக இருக்கணும். சில நேரங்கள் அப்படி இல்லாதனால தான் இன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கட்டு போகுது. அப்சாள் எனக்கு அன்பானவர்களே மிருது செடி என்ற அர்த்தம். இந்த எஸ்தர் அனாதையாக வந்து வளர்க்கப்பட்டவள். அவளுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்து இருந்தான். இவளை வளர்த்து வந்தது மட்டுமல்ல, ஒரு நட்சத்திரத்தை வளர்த்து வந்தான், கிடன் ஸ்டார். எனக்கு அன்பானவர்களே அது மட்டுமல்ல, அவள் எல்லாருக்கும் என்னென்ன கேட்டாலும் சரி இவ கொடுக்கப்படுகிறதே போதும் என்கிற எண்ணம் உள்ள ஒரு பெண். கன்னிமாடத்தில் அவளுக்கு கொடுக்கிறத தவிர எதை அவள் என்ன செய்யறதில்ல, கேட்கறதே கிடையாது. இந்த எஸ்தர் தன் குலத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒரு பெண். இந்த எஸ்தர் வளர்த்து வந்தவள் மட்டுமல்ல, அப்சாள் என்றால் மிருது செடி குணம். அவ்வளோ ஒரு பொறுமையான குணம். மொர்தெக்காய் வந்து சொன்னாலும் சரி அவள் என்ன செய்ய மாட்டா, உடனே கோவிச்சுக்கிற மாட்டா, பொறுமையாக பதில் சொல்லுவா. நான் ராஜாவுடைய சமூகத்தில் நான் அழைக்கப்படவே இல்லைப்பா, எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுங்க, முதல்ல கர்த்தரை பாப்பா, அப்புறம் நான் ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன்னு சொல்லி அனுப்புகிறவன். ஏசாயா 55:13 என்ன வாசிக்கிறோம்? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். சகரியா 1:8 என்ன வாசிக்கிறோம்? சகரியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். 10ஆம் வசனம். அதே சகரியா 1. மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். அல்லேலூயா. மிருது செடியை குறித்து 11ஆம் வசனத்திலேயும் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். ஏன்னா மிருது செடிங்கிறது என்ன வந்தாலும் ஆடாது. யூத ஜனமே அழிய போகுது, இவன் என்ன செய்யறான், அலறிக்கிட்டு வரான். அவன் சொல்றா, நான் ராஜாவுடைய சமூகத்தில் இன்னும் பிரவேசிக்கலை, 30 நாளும் பிரவேசிக்கலை, முதல்ல ராஜாவை நாம் சந்திக்க போகிறேன், என் தாதியரோட நீங்களும் போய் சந்திங்க. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல பழக்கம் அவனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த மொர்தெக்காய் 2ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு இதை நாம கற்றுக் கொடுத்துக்கிறோம். நம்ம போனோன்னா உயர்ந்த ஜாதி, நான் தான் உயர்ந்த ஜாதிலாம் இப்படிலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் கூட பாருங்க, இப்படி தான் உயர்ந்த இப்படி காட்டி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மேட்டிமை வளர்த்துடக்கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தா, கூர் கோத்திரத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்ல வேண்டாம், அறிவிக்க வேண்டாம், அதை பற்றி நீ அறிவிக்கவே கூடாது, அவளை சொல்லி வச்சிருந்தான். அவள் எப்போதும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. எனக்கு அன்பானுள்ளே, இவன் எப்பவும் சாதாரணமாக என்ன செய்வான் தெரியுமா? தேவனுடைய பண்பு உள்ள ஒரு மனிதன். அவனுடைய நோக்கம்லாம் யாராக இருக்குன்னா, மொர்தெக்காய் எப்போ வருவான், கேட்டில் நிற்பான், அரண்மனையிலே உலாவுவான். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு ஒரு குணம் இருந்துச்சு, மனுஷனை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. ஆமா, ஏன்னா தலை வணங்குறது யாருக்கு வணங்கணும்? கர்த்தருக்கு. அவ்வளவுதான். எனக்கு அன்பான இந்த மொர்தெகாய் அரண்மனை முற்றத்துக்கு வருவான். அவருடைய நோக்கம் பூரா தேவனுடைய சுவாபம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதேனில் உண்டு பண்ண ஆதாமையும் ஏவாளையும் பார்க்க தேவன் என்ன செய்வார்? இறங்கி வருவார். இங்கே அதை மாதிரி அரண்மனை முற்றத்தில் என்ன செய்வான்? உலாவி கொண்டு இருப்பான். எஸ்தருக்கு ஏதாவது உயரம் வந்துச்சா அவ்வளோதான். அவருடைய நோக்கம் பூரா அந்த கன்னி. அதனால தான் சாலமோன் ஞானி எழுதும்போது நீதிமொழிகள் 30, 18, 19 எழுதுறான். விளங்கி கொள்ள முடியாது, ஆச்சரியமானது, என் புத்திக்கு எட்டாததுன்னு எழுதுறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. நல்ல கவனிங்க, 3 காரியம் ஆச்சரியம். என்னன்னது? என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அந்த புத்தி கெட்டாத ஒரு காரியம், அது 4. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. முதலாவது ஆகாயத்துல கழுகினுடைய வழி. 2வது கண்மலையின் பாம்பினுடைய வழி. 3வது நடுக்கடலிலே ஒரு கப்பலுடைய வழி. ஒரு கன்னிகையை. அது மட்டும் இந்த கன்னிகை என்ன ரோட்ல போற ஒரு பொண்ணை சுத்தி வந்தது இல்ல. கன்னிகை என்பது யாரு? சபை. அதை குறித்தான் பேசுகிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த மொர்தெகாயினுடைய சுபாவம் தேவனுடைய சுபாவம். ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட அப்படி இறங்கி வருவார். தினம் வந்து பிள்ளைகளை பார்ப்பார். ஒரு நாள் ஒரு குறை வந்த உடனே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உடனே விசாரிச்சார். இந்த மொர்தெகாயும் பாருங்க, எஸ்தர்ட்ட கொடுத்துடா, நீ இந்த காலத்திற்கு உதவி செய்வதற்காக தேவன் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்துருப்பா. யாருக்கு தெரியும்? நீ ஒருத்தி மாத்திரம் தப்பி பிழைப்போன்னு நினைக்காத, எச்சரிக்கை செய்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவனுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். இவன் ஒரு நாள் என்ன செய்யறான்? திடீர்னு அரண்மனைக்கு ரெட்டுடுத்தியவனா வர்றான். ரெட்டுடுத்தியவனா வரவே கூடாது. ராஜாவிடத்துல வரும்போது எப்படி வந்து நிக்கணும்? ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும். அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. யோசேப்ப சும்மா உணாந்து ராஜாட்ட நிப்பாட்டிடல. ஜெயிலில் இருந்தான். அவனை சவரம் பண்ணி புதிய வஸ்திரம் உடுத்தி ராஜா முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஏன்னா ராஜா முன்னாடிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். ராஜாவிட்ட வர்றவங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் ஒரு குற்றமில்லாத, ஏன்னா அவர் யாரு? குற்றமில்லாதவர், மாசும் இல்லாதவரும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்கள் கல்வியிலே நிபுணர் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாய் சில வாலிபரை கொண்டு வந்தார். அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஏன்னா ராஜாட்ட போகும்போது கல்யாண வஸ்திரம் தரிக்காம போனவனுக்கு நிலை என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மத்தேயு 22:11 ராஜா வந்து பார்க்கிறார். அவன்கிட்ட கேட்கிறார், கல்யாண வஸ்திரம் தரிக்காம எப்படா உள்ள வந்த?
அவன் ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம், ஒரு பதிலும் சொல்லலை. அவர் கேட்ட உடனே மன்னிச்சிருப்பாரு, புதிய வஸ்திரத்தை கூட கொடுக்க சொல்லிப்பாரு. இவன் எப்படி அந்த பதில் சொல்லாம இருந்ததுனால அவர் எங்க தள்ளினாரு? அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். எனக்கு அன்பானுளே, ராஜாட்ட வரும்போது நாம இப்படித்தான் இருக்கணும். நாம பாடுறோம்ல, ராஜா வருகிறார் ஆயத்தமா போ, இயேசு வருகிறார் கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கரடானவை சமம் நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், ராஜா வருகிறார் ஆயத்தமா போ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், கள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், ஊனலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். மொழியை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து, பதறையோ அக்கினியா சுட்டு நிற்பாரே, ராஜா வருகிறார் ஆயத்தமா போ, சமமாகலும் கரடானவை சமமாகலும் கரடானவை சமமாகலும். ராஜா வராருன்னா எப்படி ஆயத்தம் இருக்கணும்? உலகத்து ராஜாக்களை சொல்லலை, வானாதி வானங்களில் வெள்ளை சிம்மாசனத்தில் நியாயாதிபதியாய் வரப்போகிற ராஜா, அந்த ராஜாட்ட நிற்கலாம் ஒரு தகுதி வேணும். இவர் எப்படி வந்துட்டாரு? ரெட்டுடுத்தின வந்துட்டார். இதை போய் தாதியர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். வரக்கூடாதபடி வந்திருக்காரு உங்க சித்தப்பான் இருப்பார், உங்க அப்பான் இருப்பார். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். எனக்கு அன்பானே, வஸ்திரம் எப்பவும் இன்னென்ன வஸ்திரம் இந்தந்த இடத்துல. இன்னைக்கு சபை கூட பார்த்தீங்கன்னா சிலர் கைலியோட வராங்க, சிலர் அசதியாக நைட்டியோட வராங்க. ஒரு நாள் சபைக்கு அப்படி பார்க்கக்கூடாது. தகுதியுள்ள வஸ்திரம்னு ஒன்று இருக்குது. உன் வஸ்திரம் எப்பவும் வெள்ளையா இருக்கணும், தலையில் என்ன செய்யக்கூடாது, குறையாமலும். இது நான் சொல்லலை, பிரசங்க எழுதிட்டு போயிட்டார் 9:8. எனக்கு அன்பானே, இப்படித்தான் இருக்கணும். சில நீதிகள் இருக்கிறது. பள்ளிக்கூடம் போகிறப்பல யூனிஃபார்ம் போடணும். ஏன் இதை வச்சார்? காமராஜர் காலத்தில் ஏழை பணக்காரங்க வித்தியாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு யூனிஃபார்ம் வச்சார். சத்துணவு ஏன் போட்டார்? எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி ஆகாரம் இருக்கணும். பணக்கார வீட்டில் எல்லா வசதியாக கொடுத்து விட்ருவான், ஏழை வீட்டில் இல்லாத வீட்டில் சாப்பிடாமல் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நினச்சி தான் இன்றைக்கி செஞ்சாங்க நல்ல காரியத்தை. இன்றைக்கி அநேக நேரங்களில் ராஜாவின் அரண்மனைக்கு இப்படி வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு எஸ்தர் என்ன செய்கிறா? புதிய வஸ்திரங்களை எடுத்து. ஆனால் மொர்தெகாயோ அதை என்ன செய்யலை? அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான்.
எனக்கு அன்பானவர்களே, இவனுடைய ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா? ஜனத்திற்காக நன்மை பேசுகிறவனா கர்த்தர் மாற்றினார். ஒரு நாள் இப்படி ஒரு நாள் கேட் கீப்பரா அலறி திரிஞ்சான். அவனைத்தான் கர்த்தர் அவன் கொண்டு வந்து உன்னதமான இடத்துல வைத்தார். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுவோம், அவர் யாரு? உன்னத தெய்வம். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசு ராஜனுக்கு மாமணி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனே அவர் ஆட்டிய புவி எங்கும் மகா மாட்சிய விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமேகாவுக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நிச்சயமா சொல்லுவேன், ஒரு நாள் உயர்த்தி தீர்வார். இந்த மொர்தெக்காயை ஒரு நாள் உயர்த்தினார். அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்றேன் எப்படி உயர்த்தினார் சொல்றேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து பலரால் அவமதிக்கப்படுகிற நிலையில கூட நீங்க இருக்கலாம். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, ஆண்டவர் சொல்ல வார்த்தை மறந்துடக்கூடாது. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் என்ன செய்வாராம்? யோவேல் 2:26 படி, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், நீங்கள் என் ஜனங்கள் ஆகையினால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, உங்களை உயர்ந்த இடத்துல ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேர் புலம்புறீங்க, ஐயா ஒன்றுமே இல்லாமல் இருக்கையா, கடலில் இருக்கையா, பிள்ளைகளுக்கு கூட ஒரு நல்லது செய்ய முடியல. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற நாள் வருகிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக கொடுக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஒரு அம்மா, ஒரு ஐயாலாம் இருக்கார், அவர் சொல்லுவார், ஐயா நான் வயசான காலம், எனக்கு 2 நேரம் டீ கொடுப்பாங்க, நான் 1 நேரம் டீ காசை இப்படி மிச்சம் பண்ணி உங்களுக்கு மாதம் 300 அனுப்புகிறேன் பார். எனக்கு இப்படிப்பட்ட வயதானவங்களும் இருக்காங்களேங்கிற எத்தனை ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? ஒரு அம்மா சொல்லுவாங்க, காலை டிஃபன் எனக்கு வேணான்ட்டு அதுக்குன்னு என் மக வீட்டில் தயாராகிருமா, நான் வேலைக்கு போகிறேன், அதனால காசு கொடுத்துட்டு போகிறேன்பா. ஒரு நேரம் 20 ரூபா எடுப்பா, ஒரு நேரம் 25 ரூபா எடுப்பா, ஒரு நேரம் 50 ரூபா எடுப்பா, ஒன்றாந்த இடத்துல கூட கொடுப்பா. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு மாதம் 500 ரூபா காணிக்க போடுறேன். நாங்களே பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் கரம் குறுகவில்லை, உங்களே உயர்த்துவார். ஒரு வேளை சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்து தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு சொல்லுவேன், எல்லோருக்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டு, அது வரும். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியத்தின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கிட்ட 2 சபை இருக்குது, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் சொல்லணும். திருநெல்வேலியில் ஆழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரூம்குள்ளே 10 பேர் 15 பேர் நெருக்கி இருக்காங்க. இன்னொரு ரூம் கட்டணும்னா முடியலை. அது மட்டும் இல்லை, மதுரையில் பார்த்தீங்கன்னா மேலே உடஞ்சி போன ஓட்டை கூட நான் மாற்றுறதுக்கில்ல. ஏன்னா மாடியில் முந்தி சாப்பாடு போடுறதுக்கு வச்சுருந்தோம், வயதானவங்க தான் நைட்டில் ஃப்ரீயாக தங்குறதுக்கு இடம் வச்சு அதில் பாத்ரூம் வசதியெல்லாம் கட்டி வச்சுருந்தோம். இப்போ அதில் ஓடுகள் 21 வருஷம் ஆச்சு. இனிமேல் திரும்பி நான் ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 லட்ச ரூபா அதுக்கு. அதற்கென்று ஆண்டவர் பலரை எழுப்பி தரணும். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். பார்வையற்ற மக்களை அழைத்து வர்றதுக்கு வாரத்துக்கு 4000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 16000 ரூபா வருது. கர்த்தர் ஏவினா தாங்கலாம். ஏன் 2 கண்ணு தெரியாத எத்தனையோ பேர் இன்றைக்கி ஊன்றுகோல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு ஊன்றுகோல் மிஞ்சி போனால் 250 ரூபா தான், நல்ல ஊன்றுகோல் வந்தால் கூட. கர்த்தர் உங்களை ஏவினா
10 பேருக்கு ஒரு 50 பேருக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, எத்தனை பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா போடுறதுக்கு ஒரு 2 சட்டை விடுங்களேங்கிறாங்க. எனக்கு அப்படி மனசுக்கு பாரமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஜவுளி தொழில் வைத்திருந்தா 40, 42, 38, 36 என்னென்ன இன்ஜினியருக்கோ ஒவ்வொருல ஒரு 10 சட்டை ஆண்டவர் கொடுக்கும்போது அது தேவையான மக்களுக்கு உதவும். அது மட்டுமல்ல, பார்வையற்றோர் மரித்தா கூட ஒரு சொந்தக்காரன் கை நீட்டுறதில்லை, இந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். பார்வையற்றோர் பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கு உதவலாம். இப்படி பல காரியத்தை சொல்லிகிட்டே போவேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது எங்கோ இருந்து கேட்டவுடனே இப்படி இருக்குமா அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாம் இன்றைக்கி ஊழியங்களில் அது இருக்குங்கிறான், கிட்ட போனால் தான் தெரியும். சாலமோனுடைய ஞானி அவனுடைய அரண்மனையை மண்டபத்தையும் போய் பார்க்க சேபாவின் ராஜஸ்திரி போனான். அதுபோல் நீங்களும் வந்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே விளங்கும். கர்த்தர் ஏவினா தாங்கலாம். எனக்கு கண்வரிலே உதவணும், எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவங்கய்யா, நாங்கள் சந்தேகப்படுறவங்க இல்லை, எப்படி உதவி பண்ணால் அதுக்கு மட்டும் சொல்லுங்க அப்படிங்க. 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நம்பர் இருக்குது அதுக்குன்னு தர்றேன், அதில் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஃபேன் நம்பரும் உங்கள் அட்ரஸும் விலாசம் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த வரி விலக்குக்கான சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு தாராளமாக உதவியாக இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒரு மொர்தெக்காயை உயர்த்தினவர், ஒரு அனாதையாய் வந்த எஸ்தரை உயர்த்தினவர், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட யோசேப்பை உயர்த்தினவர், சிறைச்சாலையிலிருந்து வேற ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வைத்தவர். இன்றைக்கு யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில வெட்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், வேதனை விலகட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாட்களாய் ஒரு வழக்கில தீர்ப்பு எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளின் கல்விக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற பெரியோர் சிறியோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, பிரஷர்னால, இன்னும் பலவிதமான வியாதிகளினாலே, நரம்பு தளர்ச்சியினால, ஸ்ட்ரோக்கினால படுத்த படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்து கைவிடப்பட்ட தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷன் இருந்து வெறுக்கப்பட்ட மனைவிகளுக்காய் ஜெபிக்கிறேன். தன் புருஷனுக்காக தீய பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கிற புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிறேன். அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றும், கழிப்பாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019.
தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.